வணக்கம். சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மதுசன். விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்கள் ஏற்கும் காலம் நள்ளிரவுடன் நிறைவு. தயாராகின்றது முக்கிய பட்டியல். பல முக்கிய புள்ளிகளின் விவரங்கள் விரைவில். அரசு அதிரடி. மீண்டும் வாகன இறக்குமதிக்கு கட்டுப்பாடா ஜனாதிபதியின் அறிவிப்பு. தேசபந்து தென்னக்கோனை தேடி சாகல ரட்நாயக்காவின் வீட்டில் சோதனை. அரசியல் நடவடிக்கைகளில் இருந்து முழுமையாக விலகிய பெசில் ராஜபக்ஷ. கிரிப்டோ மோசடி மக்களுக்கு அரசின் அவசர எச்சரிக்கை. விடுமுறையை முன்னிட்டு இன்று முதல் விசேட ரயில் சேவை. பலத்த மழையால் நிரம்பி வழியும் 42 நீர்த்தேக்கங்கள். இலங்கையில் பெண் ஒருவர் எரித்துக் கொலை, சிக்கிய மகள். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் பணிகள் இன்றுடன் முடிவடைய உள்ளது. அதன்படி தபால் மூல வாக்குகளை அடையாளப்படுத்துவதற்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் காலம் இன்று நள்ளிரவு 12 மணியுடன் நிறைவடைவதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தபால் மூல வாக்களிப்புக்காக விண்ணப்பிக்க விரும்பும் அரசு அலுவலர்கள் மற்றும் பாதுகாப்பு பணியாளர்கள் தங்களது விண்ணப்பங்களை அந்தந்த தொகுதிக்கு உட்பட்ட மாவட்ட தேர்தல் நடத்துகின்ற அதிகாரியிடம் சான்றளிக்கும் அலுவலர்கள் மூலம் சமர்ப்பிக்கலாம். இதேவேளை வேட்புமனு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ள 336 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலில் போட்டியிடும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதிகளின் நியமன கடிதங்களை மார்ச் மாதம் 14ஆம் தேதி காலை 8:30 மணிக்கு முன்னதாக அந்தந்த உள்ளூராட்சி அமைப்புகளின் தேர்தல் அதிகாரியிடம் வழங்க வேண்டும் என்று தேர்தல்கள் ஆணையகம் தெரிவித்துள்ளது. நாளை பௌர்ணமி தினமான போதிலும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் பிரதான அலுவலகம் மற்றும் அனைத்து மாவட்ட தேர்தல் அலுவலகங்களும் திறந்து வைக்கப்படும் என்றும் ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது. முன்னாள் அமைச்சர்கள் அல்லது ஆட்சியாளர்களின் ஊழல்கள் தொடர்பான பட்டியல்களை வெளியிடுவதை ஒருபோதும் நிறுத்தப் போவதில்லை. ஏற்கனவே வெளியிடப்பட்டதை போன்று பெரிதொரு முக்கிய பட்டியல் ஒன்றும் தற்போது தயாராகிக் கொண்டிருப்பதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்தார். நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், முன்னாள் அமைச்சர்கள் அல்லது ஆட்சியாளர்களின் ஊழல்கள் தொடர்பான பட்டியலை வெளியிடுவதை ஒருபோதும் நிறுத்தப் போவதில்லை. அந்தந்த நிறுவனங்கள் அதற்கான பணிகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றன. இதுவரை வெளியிடப்பட்ட பட்டியல்களில் இடம் பிடித்தவர்களே அவை தொடர்பில் கலவரமடைந்துள்ளனர். இன்னும் பல பட்டியல்கள் வெளியாக காத்திருக்கின்றன. அதேபோன்று ஏற்கனவே வெளியிடப்பட்ட பட்டியல்களில் இன்னும் சில தொகுதிகளும் உள்ளன. பொருத்தமான சந்தர்ப்பத்தில் அவற்றையும் வெளிப்படுத்துவோம். இவை தவிர பெரிதொரு முக்கிய பட்டியலும் தயாராகி கொண்டிருக்கின்றது. அது இதற்கு முன்னர் வெளியிடப்பட்ட பட்டியல்களை போன்றதல்ல. மிக முக்கியத்துவம் வாய்ந்ததும் பொறுப்பு கூற வேண்டியதுமாகும். அதில் அரசியல்வாதிகள் தவிர்ந்த மேலும் பல முக்கிய புள்ளிகளும் காணப்படுகின்றனர் என்றார். வாகன இறக்குமதிக்காக இதுவரை $150 மில்லியன் பெறுமதியான கடன் கடிதங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். எனவே வாகன இறக்குமதிக்கு கட்டுப்பாடுகளை மீள நடைமுறைப்படுத்தும் எண்ணமில்லை என்று அவர் கூறியுள்ளார். கொழும்பில் அண்மையில் இடம்பெற்ற இலங்கை இளம் தொழில் முனைவோர் பேரவையின் 26வது கூட்டத்தில் வைத்து அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். வாகன இறக்குமதிக்காக வங்கிகள் திறக்கும் கடன் கடிதங்கள் தினசரி அறிக்கைகள் மூலம் தொடர்ந்தும் கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. ஓரளவு சுதந்திரமாக இயங்கக்கூடிய பொருளாதாரத்தை உருவாக்க இந்த வருட வரவு செலவு திட்டம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. பொருளாதாரத்தில் சுதந்திரமான இயக்கத்தை ஏற்படுத்துவதன் மூலம் குறிப்பிட்ட வளர்ச்சி வேகத்தை எட்ட முடியும். பொருளாதாரம் தொடர்பில் தீர்மானங்களை மேற்கொள்கின்ற போது ரூபாவிற்கு தாங்க முடியாத அழுத்தங்கள் ஏற்படாதவாறு தற்போதைய அரசாங்கம் அவதானத்துடன் செயற்படுகின்றது. சர்வதேச நாணய நிதியத்தின் பரிந்துரைகளுக்கு அமைவாகவே சில தீர்மானங்களை எடுக்க வேண்டியுள்ளது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனை தேடி மாத்தரை மொரவக பகுதியில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி ஆலோசகர் சாகல ரத்நாயக்கவிற்கு சொந்தமான வீட்டில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் நேற்று சோதனை நடத்தியுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி ஆலோசகர் சாகல ரட்நாயக்க குறித்த வீட்டை பரிசோதிக்க தம்மிடம் அனுமதி கோரப்பட்டதாகவும் அதற்கு தாம் அனுமதி வழங்கியதாகவும் தெரிவித்தார். முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனை கண்டவுடன் கைது செய்யுமாறு அறிவித்து அவருக்கு எதிராக மாத்தரை நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று பகிரங்க பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கோரிக்கைக்கு இணங்க இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எனினும் அவர் இதுவரையில் தொடர்ந்தும் தேடப்படுவதுடன் தமது கைது நடவடிக்கையை சவாலுக்குட்படுத்தி நீதி பேராணை மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். குறித்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்ஷ தற்போது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அரசியல் நடவடிக்கைகளில் இருந்து முழுமையாக விலகியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் டி.வி. சானக தெரிவித்தார்.
தொலைக்காட்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் இதனை குறிப்பிட்டார். இதனால் கட்சியின் ஒழுங்கமைப்பு செயல்பாடுகளை தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தலைமையில் தற்பொழுது முன்னெடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பொதுஜன பிரமுனவின் ஒழுங்கமைப்பு செயல்பாடுகளில் பெசல் ராஜபக்ஷ ஈடுபட மாட்டார் என்றும் தெரிவித்தார். தற்போது பெசல் ராஜபக்ஷ அமெரிக்காவில் தங்கியிருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்தே மீண்டும் பொதுஜன பிரமுன கட்சியில் இணைந்து கொள்ள உள்ளதாக அறிவித்துள்ளார். இது தொடர்பில் கண்டி மஹியவ பிரதேசத்தில் அமைந்துள்ள அவரது இல்லத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் கருத்து வெளியிட்டார். கடந்த தேர்தல்களில் திசைகாட்டிக்கான மக்கள் ஆதரவு அலை வீசியது. அதன் காரணமாக வேறு கட்சிகளில் இருந்தவர்களும் திசைகாட்டிக்கு வாக்களிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். இவ்வாறான நிலையில் நான் தேர்தலில் போட்டியிடாமல் ஒதுங்கிக் கொண்டேன். மற்றபடி கட்சியை விட்டு ஒதுங்கிக் கொள்ளவில்லை. எதிர்வரும் தேர்தல்களில் பொதுஜன பிரமுன கட்சி ஊடாக மீண்டும் போட்டியிடுவேன் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் வீரச்சாவை அறிந்தவர்கள் இறுதிப் போரில் மக்களை சுட்டுவிட்டு வெளிநாடுகளுக்கு தப்பியோடியவர்களே என பொன் சுதன் தெரிவித்துள்ளார். நேற்று வடமராட்சி கிழக்கில் அமைந்துள்ள சமூக மாற்றத்திற்கான ஊடக மையத்தில் வைத்தே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர், முன்னாள் போராளிகள் கொஞ்சம் பேர் பாம்பே தேசத்துல உழைக்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல் அடுத்தவன் காசுல அல்லது செத்தவர்கள் நடத்தி அதுல புலத்து நடத்தி அதுல வயது வளர்த்து வாழணும்னு ஒரு சிலர் இருக்கிறது. அப்ப அவங்க காரணத்துக்கு காரணம் இப்படிதான் தலைவருக்கு செத்தவர்கள் செய்யுது அல்லது மாவீரன் தேர்வு நடத்தி இப்படி வாழ்றதுன்றது அவங்க ஒரு பிழைப்பு வழியா போச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இது முதல் தடவையா இல்லை. இப்ப 2 வருஷத்துக்கு முதல் பாத்தீங்கன்னா மண்டல அரசியல் பொறுப்பாளர் தயாமோகன் அவர்கள் இந்தியாவில் நாங்கள் விடுதலை சிறுத்தை மாநாட்டில் காணொலி ஊடாகவும் எப்படி கேட்டாருனால் தலைவர் வீரச்சாவளை விட்டார் 18ஆம் தேதி அப்படி வீரச்சாவளை சொல்லி மூக்க சிந்தி அடுத்த தலைவிச்சு கொண்டிருந்தது. அதுபோல போன வருஷம் பாத்தீங்கன்னா தலைவருடைய அண்ணன் மகன் கார்த்திக் அவர் ஒரு நடத்தி அவரை வீரச்சாவளை அறிவித்தார். இப்ப இன்னைக்கு பேசி ஒரு கூட்டம் வந்திருக்கு. இதை நாங்கள் புரிய விட்டு கொண்டு திருப்பி அடுத்த வருஷம் என்ன பிரச்சனை என்றால் தலைவர் இருக்கும் பொழுதும் சரி தலைவர் இப்ப மறந்திருக்கிற பொழுதும் சரி இவங்கள் அவருக்கு விசுவாசமாக இருக்கிறது. எனக்கு தலைவர் அம்போண்டு விட்டுட்டு ஓடின இந்த ஓடுகார்கள் அதாவது விட்டோடியன்னு சொல்லுவாங்க. சொல்றது நான் எந்த பயப்படவோ வெக்கப்படவோ கவலைப்படவோ இல்லை. ஏன்னா இன்னைக்கு விடுதலை புலிகள் சத்திய பிரமாணம் செய்து இந்த மண்ணுக்காக தன் உயிர்கள் அர்ப்பணிப்போம் என்று சொன்ன ஒருத்தர் தகட்டையும் குப்பியை கலட்டி எறிஞ்சு போட்டு தான் எந்த தலைவருக்கு போராட படித்திருந்தாங்க இந்த மக்களுக்காக போராடுகிறோம் அந்த மக்களையும் தலைவரையும் தெரிந்து அந்த எந்த மக்களுக்காக போராடுகளோ அந்த மக்களை உங்களோட பாதுகாப்புக்காக சுட்டு போட்டு தப்பி ஓடி போய் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு சிலர் இன்றைக்கு தலைவருக்கு செட்டல் செய்து அதனூடாக புரட்சி நடத்தணும் என்று நினைக்கிறது ஒரு மிக கேவலம் கடைஞ்செடுத்த காடைத்தனம் என்றுதான் எங்களுடைய கருத்து. ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக ஊடகங்களில் பரவலாக விளம்பரப்படுத்தப்பட்டு வரும் மோசடியான கிரிப்டோ பண வணிகம் தொடர்பாக பிரதமர் அலுவலகம் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்த மோசடி விளம்பரங்கள் சமூக ஊடகங்கள் மூலம் விளம்பரப்படுத்தப்பட்டு வெளிநாட்டு நிறுவனங்களால் இந்த நாட்டு மக்கள் ஏமாற்றப்படுவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் பிற பிரபல இலங்கை பிரமுகர்களின் பெயர்களை பயன்படுத்தி இந்த மோசடியான விளம்பரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பிரபலமானவர்கள் மீதான மக்களின் நல்லெண்ணத்தை சிதைத்து அவர்கள் மீதான நம்பிக்கை உடைப்பதற்கு மக்களை திசை திருப்புவதே இந்த விளம்பரங்களின் முக்கிய நோக்கமாக உள்ளது. லிதுவேனியாவிலிருந்து இயங்கும் இந்த மோசடி கணக்குகள் மூலம் இலங்கையில் ஃபேஸ்புக் பயன்படுத்துகின்றவர்களை இலக்காக கொண்டு மோசடியான விளம்பரங்கள் மற்றும் பிரச்சாரங்கள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பிரதமர் அலுவலகம் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. எனவே அரசு அதிகாரிகள் மற்றும் பிரபலமானவர்களின் அங்கீகாரம் உள்ளதாக பொய்யாக கூறும் கிரிப்டோ பண முதலீடுகளை விளம்பரப்படுத்தும் ஆன்லைன் விளம்பரங்களிடமிருந்து பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அபிவிருத்தியின் முழு பலன்களையும் நியாயமாக அனுபவிக்கும் வளமான சமூகத்தை கட்டியெழுப்புவதே தற்போதைய அரசாங்கத்தின் ஒரே நோக்கமாகும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின் அதிகாரிகளுடன் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இக்கருத்துக்களை தெரிவித்தார். நாட்டு மக்களின் பொருளாதார, சமூக மற்றும் கலாச்சார பாதுகாப்பிற்காக அரச மற்றும் அரச சாரா நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்றுவது குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டன. பொருளாதார ரீதியாக வலுவூட்டல் தேவைப்படுபவர்களுக்கு கடன் வழங்குவது குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டதுடன் இதற்காக சமுர்த்தி நிதியிலிருந்து 55 பில்லியன் ரூபாய்
ரூபாய்களை ஒதுக்க முன்மொழியப்பட்டது. தேசிய முன்னுரிமைகள் மற்றும் தேவைகளை அடையாளம் கண்டுகொள்வதுடன் சர்வதேச தரங்களை கருத்தில் கொண்டு பெண்கள், குழந்தைகள், பாதிக்கப்படக்கூடிய மற்றும் வரப்பிரசாதங்கள் கிடைக்காத நபர்களின் சமூக பாதுகாப்பு மற்றும் பொருளாதார வலுவூட்டலுக்கு தேவையான சட்ட மற்றும் நிறுவன வசதிகளை மேம்படுத்துதல் தொடர்பிலும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. யாழ்ப்பாணம் வலி வடக்கு பிரதேசத்தில் கட்டப்பட்டுள்ள தையிட்டு விகாரை தொடர்பில் நேரில் சென்று ஆராய உள்ளதாகவும் இந்த விடயத்தில் நியாயமான முறையில் தலையிட முடியும் என தாம் நம்புவதாகவும் புத்த சாசன, சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் கினிதும சுனில் செனவி தெரிவித்துள்ளார். 10வது பாராளுமன்றத்தின் புத்த சாசன, சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் பற்றிய அமைச்சுசார் ஆலோசனை குழுவின் முதலாவது கூட்டம் அமைச்சர் கினிதும சுனில் செனவி தலைமையில் கூடிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இனங்களுக்கிடையில் சுமூகத்தன்மையை உறுதிப்படுத்த அரசாங்கம் உரிய தலையீட்டை மேற்கொள்ளும். யாழ்ப்பாணம் வலி வடக்கு பிரதேசத்தில் கட்டப்பட்டுள்ள விகாரை அமைந்துள்ள இடத்திற்கு விஜயம் செய்து அதனை பார்வையிட்டுள்ளேன். இந்த விடயத்தில் நியாயமான முறையில் தலையிட முடியும் என நம்புகிறேன் என்றார். பாடசாலை விடுமுறை மற்றும் சிவனொளி பாதமலை யாத்திரை காலத்தினை முன்னிட்டு இன்று முதல் விசேட ரயில் சேவைகள் இடம்பெறவுள்ளது. கொழும்பு கோட்டையிலிருந்து பதுளை வரையிலும் கொழும்பு கோட்டையிலிருந்து காங்கேசந்துறை வரையிலும் விசேட ரயில் சேவை முன்னெடுக்கப்பட உள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி முதலாவது ரயில் இன்றைய தினம் அடங்கலாக 14, 16, 21, 23 மற்றும் 28 மற்றும் 31 திகதிகளில் இரவு 7:30 கொழும்பு கோட்டையில் இருந்து பதுளை நோக்கி பயணிக்க உள்ளது. இரண்டாவது ரயில் குறித்த தினங்களில் மாலை 5:20 பதுளையிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணிக்க உள்ளது. மூன்றாவது ரயில் நாளை முதல் எதிர்வரும் 31 திகதி வரை தினசரி காலை 5:30 கொழும்பு கோட்டையிலிருந்து காங்கேசந்துறைக்கும், நான்காவது ரயில் குறித்த தினங்களில் பிற்பகல் 1:50 காங்கேசந்துறையிலிருந்து கொழும்பு கோட்டைக்கும் சேவையினை முன்னெடுக்க உள்ளது. நாடு முழுவதும் உள்ள 73 பிரதான நீர்த்தேக்கங்களில் 42 நீர்த்தேக்கங்கள் இன்று புதன்கிழமை காலை நிலவரப்படி பலத்த மழையினால் நிரம்பி வழிவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி அம்பாறை மாவட்டத்தில் 7, அனுராதபுரத்தில் 6, பதுளையில் 5, புலனறுவையில் 3 மற்றும் திருகோணமலையில் 3 நீர்த்தேக்கங்களும் நிரம்பி வழிகின்றன. மின்னேரியா, கவுளுள்ள, கந்தளாய், ராஜாங்கனை, லுனுகம் வெஹர, சேனநாயக்க சமுத்திரம் மற்றும் பராக்கிரம சமுத்திரம் ஆகியவை நீர் நிரம்பி வழியும் நீர்த்தேக்கங்களில் முக்கியமானவை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து நீர் நிரம்பி வழிந்தாலும் நீர்த்தேக்கங்களில் மொத்த நீர் சேமிப்பு திறனில் 93% வெற்றிகரமாக தக்க வைத்துக் கொண்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். தீயணைப்பு சேவைக்காக தேசிய திட்டம் ஒன்றை தயாரிப்பதற்கு அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பிரபா டுவன் செனரன் தெரிவித்துள்ளார். கொழும்பு மாவட்ட செயலகத்தில் நாடு முழுவதும் உள்ள அனைத்து தீயணைப்பு பிரிவுகளின் தலைமை அதிகாரிகளுடனும் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சேவை வளங்களின் போது ஏற்படும் பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு தேசிய திட்டம் ஒன்று தயாரிக்கப்பட உள்ளது. தற்போதுள்ள பிரச்சனைகளை குறைத்து பிற பண்டிகை சந்தர்ப்பங்களில் வழங்கப்படும் சேவைக்கு திறமையான மற்றும் தரமான சேவையை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கும் பொறுப்பு காணப்படுவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது காணப்படும் மனித வளங்கள் மற்றும் தொழில்நுட்ப பற்றாக்குறை காரணமாக திறமையான சேவையை வழங்குவது ஒரு பெரிய சவாலாக உள்ளது என்று கண்டி தீயணைப்பு சேவை பிரிவின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை மனிதவள பற்றாக்குறை, தொழில்நுட்ப மற்றும் நீர் விநியோகம் என்பவற்றின் போது ஏற்படும் சிக்கல்கள் காரணமாக மிகுந்த சிரமங்களுக்கு மத்தியில் அவர்கள் தங்கள் சேவைகளை செய்து வருவதாக மாவட்ட தீயணைப்பு துறை அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மொனராகலை மாவட்டம் தம்பகல்ல போலீஸ் பிரிவின் கொளன் கந்தப்பிட்டிய பகுதியில் உள்ள வீடொன்றில் பெண் ஒருவர் எரித்து கொல்லப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர் கொளன் கந்தப்பிட்டிய தம்பகல்ல பகுதியை சேர்ந்த 55 வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகிறது. உயிரிழந்த பெண் மண்வட்டியால் அடித்து பின்னர் எரித்து கொல்லப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கொலை தொடர்பாக உயிரிழந்த பெண்ணின் 35 வயது மகன், 30 வயது மகள் மற்றும் 34 வயது மருமகள் ஆகியோரை போலீசார் கைது செய்துள்ளனர். உயிரிழந்த பெண்ணின் சடலம் மொனராகலை வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் தம்பகல்ல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மும்பையிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்த விமானத்தில் பயணித்த பயணியொருவர் அநாகரிகமான முறையில் நடந்து கொண்டமைக்காக விமான நிலைய போலீசாரினால் இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளார்.
குறித்த பயணி அதிக மது போதையில் சக பயணிகளிடம் மோசமாக நடந்து கொண்டதுடன் விமான பணிப்பெண்களிடமும் பாலியல் சேட்டையில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. 65 வயதான குறித்த நபர் யாழ்ப்பாணம் நைனாதீவு பகுதியை சொந்த இடமாக கொண்ட ஸ்வீடன் நாட்டில் வசிப்பவராவார். இவர் இரட்டை குடியுரிமை பெற்றுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக விமானிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன்படி விமானம் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறங்கியதும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பாதுகாப்பு அதிகாரிகள் விமான நிலைய போலீசாருடன் சேர்ந்து வந்து பயணியை கைது செய்தனர். மேலும் பயணியை மருத்துவ பரிசோதனைக்காக போலீசார் பரிந்துரைத்தனர். அங்கு அவர் மது அருந்தியது உறுதி செய்யப்பட்டது. அதன்படி அவர் நீதிமன்றத்தில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. மீண்டும் சந்திப்போம் அடுத்த பிரதான செய்திகளுடன். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.